எங்கடா போகணும் உனக்கு? உனக்கு எங்க போகணும்னு சொல்லு, அங்க போவோம். பெரியம்மா, இன்னைக்கு உனக்கு பர்த்டே தானே, அதனால நம்ம பெரியப்பா எல்லாரும் போய் ஹோட்டல்ல சாப்பிடுவோமா? ஓ, இன்னைக்கு சாருக்கு ஹோட்டல்ல சாப்பிடணும் அப்படி தானே? போய் சாப்பிட்டுட்டா போச்சு. நீ என்ன பெரியப்பா கேட்ட உடனே சடின்னு சொல்லிட்ட, அப்ப புஷ்ஷின்னு போயிடுமே. கொஞ்ச நேரம் வீஞ்சணும், உனக்கு வீஞ்ச தெரியாதா? என்னடா இப்படி சொல்ற? பின்ன கொஞ்ச நேரம் பிகு பண்ணணும் தெரியுமா? ஐயோ, எனக்கு டைமே இல்லையடா, நான் ஆபீஸ் போகணுமே. நீ வேணும்னா உன் படையம்மாவை கூட்டிட்டு போடியா? அப்படிலாம் சொல்லணும் தெரியுமா? எங்க அப்பாலாம் அப்படித்தான் சொல்லும். எங்க அம்மாடா ஆமா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஆபீஸ கட்டிக்கிட்டே அழுறதுதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். டேய், போதும் போதும். என் தம்பிய பத்தி ஒரேடியா சொல்லி கம்பெனி சீக்கிரட்டை பூரா வெளியே சொல்லி போடுத. உண்மைதானே பெரியப்பா? குட்டி பையா, குட்டி பாப்பா. மைனி, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களுக்காக தான் கோயிலுக்கு வந்தோம். என்ன மச்சான், ட்ரீட்லாம் கிடையாதா? எப்படி இருக்கீங்க? ஏன் அக்காக்கு பிறந்த நாள், நீங்க தான் ட்ரீட் கொடுக்கணும், நாங்க கொடுக்கணுமா? சரி சரி, வாங்க போலாம். என்னல அம்மா வரலையா? நீ மட்டும் வந்திருக்க. இந்த அம்மாக்கு மட்டும் என் நினைப்பே இருக்காது. ஐயோ அக்கா, செருப்புக்கு இம்பட்டு நேரம் காவல் இருக்குன்னு சொல்லிச்சு, நான் தான் சத்தம் போட்டேன். அதான் டோக்கனை போட்டு அங்க கொடுத்துட்டு வரேன்னு போயிருக்கு. ஆமா, எப்ப பாரு செருப்பு செருப்புன்னு செருப்பை கழுத்துல கட்டிக்கிட்டு சுத்த சொல்லு. ஏய் செல்லக்குட்டி, அத்தை சொல்றீங்களா? அதானே, எப்படி நான் தூக்கி வளர்த்த பாசம் இல்லாமலா போவோம்? உங்க அம்மாக்காரி தான் என்ன கண்டுக்க மாட்டா. உனக்கு அது அத்தையே நல்லா தெரியுதே. அதானே ஆரம்பிச்சிட்டியா? என் தங்கச்சிய குறை சொல்லலனா உனக்கு தூக்கம் வராதே. ஏங்க, நாங்க மைனி சம்மதி, இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு சேர்ந்துக்குவோம். நீங்க ஊருக்குள்ள வந்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. போதும் போதும், சண்டை போயிட்டே இருக்கு. தம்பி வடியா, நம்ம எல்லாம் கோயிலை சுற்றிட்டு வருவோம். டேய் செல்லம், தம்பி வளர்ந்த பிறகு உன் கூட விளையாட வருமா? இப்ப தம்பி எங்க ஓடி வருவான்? தம்பி வளரட்டோன்னு. சரித்த அத்தை, நீ எனக்கு தான் பொண்ணு கொடுக்கணும், சரியா? ஓ, மாப்பிள்ள அந்த அளவுக்கு பெரிய ஆளாயிட்டேரா? ஹோம்ஒர்க்கு தான் பொண்ணு. தேங்க்ஸ் மாமா. இல உஷாரா தான் இருக்க. இப்பவே என் தம்பி மவளை கட்டிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன்னு. என்னடி பேசுற? என்ன பேசுற? கோயில்ல வச்சுக்கிட்டு பேசுற பேச்சா? விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரி பேசாத. அந்த நெட்ட கொக்கி மவனை நீ கூட்டிட்டு ஊர் ஊரா சுத்துறது காணாதுன்னு அவ மவனுக்கு ஏன் பேத்தி கேக்குதோ? வாய மூடுமா. என்ன நீ பேசுற? சின்ன பிள்ளை, அவன் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான், அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். அதுக்காக என் மகனுக்கு என்ன குறை? இங்க பாரு, இன்னொரு தடவை என் பிள்ளைய ஏதாவது பேசுன, அப்புறம் நடக்கிறதே வேற. அம்மானு கூட பார்க்க மாட்டேன். எட்டி, இந்த பையன் உனக்கு பிள்ளையாட்டி? என்னட்டி பேசிக்கிட்டு இருக்க? என்னம்மா பேசுற? 24 மணி நேரமும் அவன் ஏன் கூட தான் இருக்கான். எனக்கு தான் உரிமை இருக்கு. அவன் ஏன் பிள்ளை. ஏன் பிள்ளை என்ன, எங்க பிள்ளை. என் பிள்ளைக்கு உன் பேத்திய கேட்டா நீ தந்துதான் ஆகணும். இங்க பாரு, என் தம்பி மவாவா, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என் மவனுக்கு அவளை கெட்டுற எல்லா உரிமையும் இருக்கு. நீ தலையிட்ட நடக்கிறதே வேற. வாடா மவனை போவோம். ஏக்கா, நீ ஏங்கா அம்மா பேசுற பேச்சுக்கெல்லாம் இப்படி டென்ஷன் ஆகுற? ஏக்கா, கவலைப்படாத, அவன் வளர்ந்து படிச்சு முடிக்கட்டும். என் பொண்ணு அவனை தான் கெட்டுவா, போதுமா? ஏல, விளையாட்டுக்கு கூட இப்படி பேசாதண்ணே. என்ன பேச்சு பேசுற? அவ தான் கிறுக்கு பிடிச்சி அலைதா. இப்ப என்னமோ அந்த குடும்பத்தை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறா. நீயும் அதுக்கேத்த மாதிரி பேசுவியோ? வாய மூடுமா, சும்மா இருமா. பச்சை பிள்ளைங்க கிட்ட என்ன பேசுற? விளையாட்டுக்கு அவ பேசிட்டு இருக்கா அக்கா. அது நாளைக்கு நிஜமானாலும் இன்னைக்கு நான் சொன்ன சொல்லுதான்.
அவனும் அவளெல்லாம் கெட்டிக்க போறேன்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏன் என் மகளும் அவனை தான் கெட்டிக்குவேன்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்ன இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க போறியா? வேலையை பார்த்துட்டு போமா. சின்ன பிள்ளைங்களுக்குள்ள விதர்ப்பமா பேசாத. ஏமுல கோயில்ல வச்சு என்ன சாவ சொல்றியா? அதானே, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீல்ல, இனி அப்படித்தானே பேசுவ. ஏமா அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு அலையாத. நல்ல நாள் அதுமா ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னியா? பெத்த மவளுக்கு பிறந்த நாள் ஒரு வாழ்த்து சொல்லதுக்கு துப்பு இல்ல, சண்டை போடுறதுக்கு வந்துட்டான். அவன் என்ன கோயில்ல வச்சு சாவ சொல்லுதான், நீ ஒரு வார்த்தை கேட்க மாட்டே. உனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணுமா? பிறந்த நாள் வாழ்த்து ரொம்ப முக்கியம். ஏமா நில்லுமா, ஏமா ஆரம்பிச்சிட்டா போகட்டும், விடு. நீ வேற அங்க போய் உட்காந்து வீஞ்சிக்கிட்டு இருக்கும். நான் என்ன அர்த்தத்துல சொல்றேன், அது என்ன அர்த்தத்துல பேசுது பத்தியா? வயசாக வயசாக ஏண்டா இம்புட்டு கோபம் வருதோ தெரியல. ஏங்க விடுங்க, நீங்க அப்படி சொல்லியிருக்க கூடாது. நான் வேணா ஆட்சிய போய் சமாதானப்படுத்தா. ஐயோ வேற வேணையே வேண்டாம், நீ சும்மா இருடா. நீ போனா இன்னும் கடுப்பாயிர போறாங்க, அவங்க தன்னால சரியாயிருவாங்க. ஆமால, இம்பட்டு நேரம் ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கு திட்டிக்கிட்டு இருந்துச்சு. நீ வேற, நீ போய் சமாதானப்படுத்தினா எங்க ஆத்தா மறுபடியும் மரத்துல ஏறி உட்காந்துக்குவா. நீ விடு, அதே மாமா பாத்துக்குவான். என்ன மச்சான் எதுவுமே சொல்ல மாட்டேங்க? உங்க அம்மா மாறவே மாட்டாங்களா? ஏன் இப்படி இருக்காங்க? சுப்புலட்சுமியே இப்பதான் மாறி இருக்கா. எப்ப பார்த்தாலும் அவளை கரிச்சு கொட்டிக்கிட்டு, அதுவும் நல்ல நாள் அதுமா அவ மனசு சங்கடப்படுன்னு கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க. என்ன மச்சான் நீங்க புதுசா சொல்றீங்க? அவங்க குடம் மாறவே செய்யாது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சரி, நாங்களும் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்புறோம், நீங்களும் வீட்டுக்கு கிளம்புங்க. நாங்க அப்புறமா வந்து பாக்குறோம். ஆமால, எம்பிட்டு நேரம் பிள்ளைய கையில வச்சுக்கிட்டே இருப்பேன். நான் பால் பாயசம் செஞ்சு எடுத்துட்டு வரேன், நீ போ. சரிக்கா. இல்ல வா, நம்ம கிளம்புவோம். அத்தை, ஆச்சி சண்டை போட்டுதான் நினைச்சிட்டே இருக்காத செடியா. என்னாலதான் ஆச்சி உன்னை ஆசிச்சு சாடிட்ட. டேய் செல்லக்குட்டி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பாப்பா வளர்ந்த உடனே பொண்ணு உனக்கு தான், சரியா? சரிட்ட, அப்ப பாப்பாவை நல்லா பாத்துக்கோ செடியா. சரிடா செல்லம், போயிட்டு வாங்க. அக்கா, உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்க்கா. ஆமால, இப்ப வந்து சொன்னதுக்கு ஞாபகம் வந்துச்சே. சாயங்காலம் மறக்காம எனக்கு ஒரு பட்டு சேலை வாங்கி வச்சிரு. ஏய், என்ன இப்ப கட்டியிருக்குது பட்டு இல்லாம என்னது? ஏங்க அது நீங்க வாங்கி கொடுத்தது, நான் என் தம்பி கிட்ட கேக்குறேன். உங்களுக்கு என்ன? எனக்கு போய் தான் மிச்சம். இப்ப நான் ஒண்ணு சொல்லலையே, அதுக்கு என்ன? சாயங்காலம் உங்களுக்கு பட்டு புடவையோட வீட்டுக்கு வந்து நிக்கிறோம், போதுமா? அது சும்மா ஏன தானு குறைஞ்ச விலையில வாங்கிட்டு வந்துடலாம்னு நினைக்காத. நல்ல விலை உயர்ந்த பட்டா இருக்கணும். அத நீயே சொல்றது எண்பது ரூபாய்க்கு எடுக்கணும்னு. எங்க படமாக்கு 10,000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுக்கணும், சரியா? அதுக்கு என்ன, எடுத்துருவோம். சரில, போயிட்டு வரேனே. சரிக்கா. எங்க நீ கவனிச்சிங்களா எப்படி மாறி இருக்காங்கல்ல? ஆமாட்டி, பார்த்தேன். இப்பதான் உன் அண்ணன் முகத்திலேயே தனி சந்தோஷம் தெரியுது. ஏங்க பின்ன இருக்காதா? அவரு அண்ணிய ரொம்ப விரும்புறாரு தெரியுமா? ஆனா எங்க அண்ணனால மனசுக்குள்ள இருக்கிறத வெளிக்காட்ட தெரியல. என் அண்ணன் கொஞ்சம் வெகுளி. ஓ, என்னங்க நீங்க போங்க. என் அண்ணன் என் மேல எம்பூட்டு பாசமா இருப்பாங்க தெரியுமா? போதும் போதும், ஆரம்பிச்சனா நிப்பாட்ட மாட்டேன். என் அம்மா வேற வீஞ்சிக்கிட்டு போயிருக்கு. உன் அண்ணன் புராணம் போதும். வா, முதல்ல சாமியை கும்பிட்டுட்டு போய் சமாதானப்படுத்துவோம். சரிங்க. என்ன அப்பத்தா சேலையும் கையுமா வந்து நிக்கிற? ஏலே, நீ ஒருத்தந்தான் என்னை எப்ப பார்த்தாலும் அப்பத்தா அப்பத்தான்னு கூப்பிடுத. இப்போ உள்ள பேவுலையெல்லாம் எல்லாம் ஆச்சி பூட்டி ஆச்சிங்குது. நீதான் வாய் நிறைய அப்பத்தா அப்பத்தான்னு கூப்பிடுத. மனசு நிறைவா இருக்கு. ஆமா, உன் பொண்டாட்டிக்காரிய எங்க? யாரு? உன் பேத்தியவா? இப்பதானே கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், துணி மாத்திக்கிட்டு இருக்கா. ஆமா, என்ன சேலையும் கையுமா வந்து நிக்கிற?
என் பியாத்தியா கறிக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம்ல, வடிவு சொல்லிதான் எனக்கே தெரியும். அதான் முந்தானில உன் அப்பங்காரன் கொடுக்குற காசெல்லாம் முடிஞ்சு வச்சிருப்பேன். அதை எடுத்து ஒரு உண்டியல் பொட்டியில் போட்டு வச்சிருந்தேன். இந்த கார்த்திக் பெயர்ல அவன்கிட்ட கொடுத்து ஒரு புடவை வாங்கிட்டு வான்னு சொன்னேன். அவன் தான் வாங்கிட்டு வந்தான். ஆச்சியால ஏதோ முடிஞ்சது. நூல் சேலை தான் உன் பொண்டாட்டி கறிக்கு கொடுப்பு அப்படின்னு எடுத்துட்டு வந்து நிற்கேன். யாச்சி, உனக்கு எதுக்கு? நீ என்ன கொடுத்தாலும் அவ வாங்கிக்குவா. அவ பழைய சுப்புலட்சுமி இல்ல. தெரியும்ல, பழைய சுப்புலட்சுமினா இந்த சேலையை எவன் கட்டுவான்னு மூஞ்சில தூக்கி எரிஞ்சுப்பிடுவா. இவ என்ன சொல்றான்னு பாக்குறதுக்கு ஆசையா நிக்க. ஏட்டி சுப்புலட்சுமி, சட்டுன்னு வாயேன். ஏச்சி, என்னைய ஆசீர்வாதம் பண்ணு. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். காலையிலே ஒரு ரூமுக்கு ஒன்று தேடி வந்தேன். தூங்கிக்கிட்டு இருந்தேன். சரி கோயிலுக்கு போயிட்டு வந்து எழுப்புமேன்னு வந்தேன். அதுக்குள்ளேயும் நீ வந்துட்ட. ஏ ஆத்தா மகராசி, காண கண்ணு கோடி வேணும். நீ எப்பவும் நல்லா இருக்கணும். ஆமா, இது என்ன கிழவி புடவையும் கையுமா வந்து நிக்க? இதுதான் உனக்கு கிப்புட்டு. என்னமோ கிப்புட்டுன்னு சொல்லுவாவல்ல, அதான் கார்த்திக் பையில விட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். ஆச்சியால முடிஞ்சது. நூல் சேலை இந்தா. சூப்பரா இருக்கு கிழவி, கலரே செம. எனக்கு பிடிச்ச கலரு, நல்லா இருக்கு. வச்சிரு, நான் இன்னைக்கு இந்த சேலையை தான் கெட்ட போறேன். நல்லா இருக்கட்டி, பிடிச்சிருக்கா? இதுதான் கெட்ட போறியா? சூப்பரா இருக்கு கிழவி. உன் மவ கறிய கோயில்ல பார்த்தேன். எனக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்து கூட சொல்லல. ஆனா நீ என் பிறந்த நாளை ஞாபகம் வச்சு கிப்புட்டு வாங்கிட்டு வந்திருக்கிய. கிப்புட்டு என்னடி? எனக்கு சொல்ல தெரிஞ்சது அம்பிட்டு தான். நீயும் அதே சொல்லுவியா? ஒன்னும் இல்லாச்சி, சும்மா கிண்டலுக்கு சொன்னேன். கேட்டி, நான் மட்டும் எடுத்து வைக்கல. இன்னும் உன் மாமக்காரன், உன் அத்தைக்காரி, உன் கொழுந்த மாதிரிலாம் எல்லாம் வாங்கி வச்சிருக்காவோ. எல்லாரும் சாயங்காலம் உனக்காக பிறந்த நாள் பார்ட்டி கொண்டாட போறாவலாமே. அதில் தான் கொடுக்கணுன்ட்டு இருந்தாவோ. நான் தான் முதல்ல உனக்கு கொடுத்துருவோன்னு எடுத்துட்டு வந்தேன். அதுக்கு என்னாச்சு? எப்போ கொடுத்தா என்ன? என்ன பார்ட்டி வேண்டி கிடக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏட்டி, இப்போதான் மனசு நிறைவா இருக்கு. எல்லாரும் உன் பிறந்த நாளை நல்லபடியாக கொண்டாடணும்னு நினைக்கிறாவோ. கொண்டாடிட்டு போறாவோ. அதுக்கு என்ன, கொண்டாடட்டும். சரி, உனக்கு பால் பாயசம் வச்சிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி டி. ஏல, நம்ம சுப்புலட்சுமியா இது? எனக்கு இவளை பார்க்க ஆச்சரியமா இருக்கு. உனக்கே இப்படி இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? உன் பேத்தியா சுப்புலட்சுமி தான். அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சரி போதும் வா, வந்து உட்காரு. சரில.